வணக்கம் நண்பர்களே. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அனைத்து கட்சிகளும் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீட்ல தீவிரமான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. இந்த சூழல்ல தேமுதிக, பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற ஒரு திட்டம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிறது. காரணம் என்னன்னா, நம்ம கேட்கிற சீட்டு அதிமுகல போனோம்னா, நம்ம அவங்க குடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இந்த சூழல்ல நம்ம பாஜகக்குள்ள போனோம்னா, நம்ம கேட்கிற சீட்டும் கிடைக்கும். ராஜ்யசபா எம்பி சீட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தேமுதிக பாஜகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்தின் ஒரு எண்ணமும் அதுதான். புதிய திட்டம் வகுத்திருக்கக்கூடிய தேமுதிக விரைவில் பாஜகவில் பேச்சுவார்த்தை ஈடுபட இருக்கிறார்கள். அதே போல பாஜக தேமுதிகவுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு அழைப்பு விடுக்கவும் தயாராக இருக்கிறது. இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு பாஜக தேமுதிக அதிமுகக்குள்ள போகக்கூடாத ஒரு சூழலை உருவாக்கி தேமுதிகவை பாஜகவில் இணைப்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கவும் பாஜக தயாராகி கொண்டிருக்கிற சூழல்ல தேமுதிகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான் இது. ஏன்னா பாஜகக்குள்ள போனாங்கன்னா அவங்க கேட்கிற சீட்டை அதிகப்படியான சீட்டு பாஜகவால கொடுக்க முடியும். ஏனென்றால் தமிழகத்துல பாஜக எப்படியாவது ஆட்சிக்குள்ள வரணும், அதிகாரத்துக்குள்ள வரணும், அதிகப்படியான சீட்டுகளை வெல்லணுங்கிற திட்டம் தான் பாஜகவுக்கு இருக்கிறது. அந்த சூழல்ல அதிமுகக்குள்ள தேமுதிக போயிடக்கூடாதுங்கிறதுல தெள்ள தெளிவாக பாஜக இருக்கிறாங்க. அதனால தேமுதிகவை நமக்கு பக்கம் கொண்டு வரணும்னா அவங்க கேட்குற சீட்டை கொடுத்து அதிகப்படியான சீட்டுகளை அவர்களுக்கு வழங்கி தேமுதிகவை பாஜகவில் இணைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு பாஜக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் தேமுதிகவிற்கு அழைப்பு போவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்காக ஆலோசனை கூட்டம் நேற்று தேமுதிக நிர்வாகிகள் சார்பாக ஒரு கூட்டம் நடந்தது. விரைவில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பாஜகவுடன் தேமுதிக கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.